கூட ஆண்டவரை உற்சாகமா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, நீங்க எங்களை போஷித்து வழிநடத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ஆண்டவரே இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ ராஜா, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய எல்லா ஜபங்களுக்கும் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் அந்த நல்ல தேவனை உயர்த்த போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா என்று சொல்லி பாடி ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தலாம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இந்த காலை வேளை என்று சொல்லி உயர்த்துவோம். என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. என் விண்ணப்பத்தை கேட்டீரையா, என் கண்ணீரை கண்டீரையா. எனக்கு உதவி செய்தீரையா, உம் பிள்ளையாய் நான் வாழ்ந்திட. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் நீர் ராஜா. உம்மை நான் உயர்த்துகிறேன். கைகளை உயர்த்தி, நித்திய தேவன் நீரே, சதா காலமும் உள்ளவரே. சத்திய தேவன் நீரே, நீரென்று முயன்றவரே. நித்திய தேவன் நீரே, சதா காலமும் உள்ளவரே. சத்திய தேவன் நீரே, நீரென்றும் வனாந்திரமான என் வாழ்க்கையை நீரூற்றாய் மாற்றின தேவன் நீரே. ஆண்டவரே, வறண்டு போயிருந்த என் வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையை மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எதிரிகள் வெள்ளம் போல் வந்தாலுமே துணை நின்று ஜெயிக்கும் தேவன் நீரே. ஆண்டவரே, சத்துருக்கள் வெள்ளம் போல வந்தாலும் எனக்காக யுத்தம் பண்ண என்னுடைய கர்த்தர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி, தேவன் நீரே, சதா காலமும் உள்ளவரே. சத்திய தேவன் நீரே, நீரென்றும் உயர்ந்தவரே. நித்திய தேவன் நீரே, சதா காலமும். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோமாம். சத்திய தேவன் நீரே, நீரென்றும் உயர்ந்தவரே. மலைகள் பர்வதங்கள் விலகினாலும் மாறாது ஒருபோதும் உம் கிருபை. ஆண்டவரே, மலைகள் பர்வதங்கள் விலகி போனாலும் ராஜா, உம்முடைய கிருபை மாறாததா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். மரண இருளில் நான் நடந்தாலுமே பொல்லாப்புக்கு நான் பயப்படேனே. அப்பா, உம்முடைய பாதுகாப்பு என்னோடு கூட இருந்து நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். கைகளை உயர்த்தி, நித்திய தேவன் நீரே, சதா காலமும் உள்ளவரே. சத்திய தேவன். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திற்கு கரங்களை தட்டி நம்முடைய நித்தியமான ஆண்டவரை உயர்த்துவோமா? அப்பா, உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் ராஜா. எவ்வளவோ நெருக்கமான பாதை இருந்தும் ஆண்டவர் நீங்க எங்களை விசாலத்துக்கு கொண்டு வந்தவர் ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு எதிராக வருகிற சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நீங்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீரே. உம்மை நான் உயர்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். Oh, we praise you, Lord. நன்றி 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 ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எல்லாம் இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மிக முக்கியமான நேரத்துக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி. எத்தனை பேர் அந்த பலனை நீங்க உங்க வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறீங்க? ஆவியானவரே, இந்த காலை வேளையில உங்க பலனை உணரும்படியாக, உங்க வல்லமையை உணரும்படியாக என்னை ஆண்டவரே அபிஷேகம் பண்ணுங்கப்பான்னு சொல்லுகிறவங்களாம் நல்ல கரங்களை தட்டி ஒரு முறை கூட நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, எலியா ஜெபித்த பொழுது அக்கினிமயமாய் வந்தவர் ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களை நிரப்பும்படியாக வாங்கப்பான்னு சொல்லுவோமா? எங்களை நிரப்புங்கப்பான்னு கேட்போமா? அக்கினி அனுப்பும் தேவா என்று பாடி நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி
ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி அவருடைய வல்லமையை உணர்ந்து ஆண்டவர் ஆராதிப்போம். அக்கினி அனுப்பும் தேவா, அக்கினி அனுப்பிடுமே, எலியாவின் நாட்களை போல எங்களின் நாட்களிலே. ஆண்டவரே, உம்முடைய அக்கினியை அப்பா எங்கள் மீது ராஜா நீர் பொழிந்தருளுவீராக. எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக கரங்களை தட்டி பரிசுத்த அக்கினி, பரலோக அக்கினி, பாவங்கள் யாவையும் பட்சிக்கும் அக்கினி. பரிசுத்த அக்கினி, பரலோக அக்கினி, பாவங்கள் யாவையும் பட்சிக்கும் அக்கினி. அக்கினி அனுப்பும் தேவா, அக்கினி அனுப்பிடுமே, எலியாவின் நாட்களை போல எங்களின் நாட்களிலே. அக்கினி அனுப்பும் தேவா, அக்கினி அனுப்பிடுமே. ஆமென் ராஜா. அக்கினி பிறப்பிக்கும், அக்கினி பிறப்பிக்கும் தீப்பொறியாக எங்களை மாற்றிவிடும். எழுப்புதல் அக்கினி தேசத்தில் பரவ எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, அக்கினி பிறப்பிக்கிற தீப்பொறியாக உங்களுக்காக எழுந்து ஜொலிக்கிற ஆண்டவரே அக்கினியாக எங்களை மாற்றுவீராக தகப்பனே. கைகளை தட்டி பரிசுத்த அக்கினி, பரலோக அக்கினி, பாவங்கள் யாவையும் பட்சிக்கும் அக்கினி. 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 பரிசுத்த அக்கினி. ஆமென் ஆண்டவரே. அக்கினி, அக்கினி அனுப்பும் தேவா, அக்கினி அனுப்பிடுமே, எலியாவின் நாட்களை போல எங்களின் நாட்களிலே. அக்கினி அனுப்பும் தேவா, அக்கினி அனுப்பிடுமே, எலியாவின் நாட்களை போல எங்களின் நாட்களிலே. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரே இந்த காலை வேளையில உம்முடைய பரிசுத்த அக்கினி அனுப்புவீராக தகப்பனே என்று கேட்போமா? நல்ல விட்டு கொடுத்து கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியே என் மேல் பொழிந்தருளுவீராக ராஜா. உம்முடைய வல்லமையினாலே எங்களை நிரப்புவீராக. அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியினால நம்பிக்கை பெருகும்படிக்கு விசுவாசத்தின் தேவன் இந்த காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் எல்லாவித சமாதானத்திலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவரோடு இடைபடுங்க. அவருடைய வல்லமையை உணரும்படியாக, அவருடைய மகிமை இந்த காலை வேளையில வெளியரங்கமாகும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. எலியா முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுது கர்த்தர் அக்கினியை ஊற்றினார். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் சத்துருக்கள் மேல உங்க அக்கினியை ஊற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, உம்முடைய சமூகத்துல எல்லா நெருக்கமும் விசாலமாக மாறுகிறது ராஜா. உம்முடைய சமூகத்துல எல்லா வறட்சியும் செழிப்பாக மாறுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். என்னிடத்தை விசுவாசிக்கிறவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்று சொன்னீரே. எங்களை நிரப்புவீராக. ஜீவ தண்ணீரினால எங்களை ஆண்டவரே வழி நடத்துவீராக என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. விட்டு கொடுக்காம ஆண்டவரை உயர்த்துங்க. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நல் வார்த்தைகளை எங்கள் மீது நிறைவேற பண்ணுவீராக தகப்பனே. நன்றி 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 ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒரு முறை நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமா? அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்துக்கு நம்ம இந்த காலை வேளை வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை அது உம்முடைய கிருபை ராஜா. ஆண்டவரே, எங்களை அப்பா ஆண்டவரே குப்பையிலிருந்து நீங்க உயர்த்தி இருக்கிறீங்க ராஜா. இந்த உலகம் எங்களை வேணான்னு ஒதுக்கினது, ஆனா நீங்க எங்களை சேர்த்து கொண்டீங்க தகப்பனே. எங்களை தெரிந்து கொண்ட தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நீங்க எங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறீங்க அப்பா. உம்முடைய தழும்புகளால தான் ஆண்டவரே நாங்கள் சுகமாக இருக்கிறோம்.
இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க என்று இந்த காலை வேளையில் ஆண்டவரை உயர்த்துவோம். இரண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் மீது நீங்க வைத்திருக்கக்கூடிய அன்பை இந்த காலை வேளையில் வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் ஆராதிப்போம். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆமென். உம்மை என்னாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஜீவன் தந்தே, ஜீவன் ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் எங்களை வாழ வைக்கக்கூடிய அன்பு தெய்வமே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். உம்மை என்னாலும் கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து அறிக்கை செய்வோமா? ராஜா நீர் நிரந்தரமானவர், ஆண்டவரே எல்லா கணத்திற்கும் பாத்திரர் நீர்தான், உம்மை நான் உயர்த்துகிறேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆமென் ராஜா, உம்மை என்னாலும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? கிருபை தந்தீர், கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க, பலனை தந்தீர் அப்பா உம்மை உயர்த்துகிறேன். ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மை என்னாலும் கரங்களை அசைத்து ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே, ஆராதனை 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 ஓ கரங்களை அசைத்து சொல்லுங்க. நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்திற்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உம்மை என்றும் ஹல்லேலூயா. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி நிரந்தரமானவருக்கு நம்முடைய எல்லா கனமும் மகிமையும் செலுத்தி ஆண்டவரை உயர்த்துவோம். இந்த வேளையில் குடங்கு அருகில் இருக்க நபரோடு கரங்களை கோத்துக்கொண்டு சொல்லப்படுகிற குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். முதலாவதாக மருத்துவமனையில் உள்ளவர்க்காக நாம் ஜெபிப்போம். அண்ணா நகர் சிஸ்டர் வனிதா
அவங்களுக்கு வந்து நேற்று குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தை இன்குபாட்டில் வைத்திருக்கார்கள். தேவன் ஒரு பரிபூர்ண சுகம் கொடுக்கணும். அபிராமி நகர் பிரதர் விநாயகம், தேவன் இருவருக்கும் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக நம் சபையாராய் இணைந்து ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில் கூட ராஜா ஆண்டவரே, சிஸ்டர் வனிதாவுடைய ஆண்டவரே குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் தாம். ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஆண்டவரே. அந்த குழந்தை பரிபூர்ண சுகம் பெற்று வீடு திரும்ப கர்த்தர் கிருபை தருவீராக. தாயாரே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல பலன் சுகம் ஆண்டவரே கட்டளிடுவீராக. இந்த வெளியில விநாயகம் பிரதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகனுக்குள்ள காணப்படுகிற எல்லா வியாதிகளை கர்த்தர் அகற்றுவீராக. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை எனக்கு போதும் சொன்ன தெய்வம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபைகளை கொடுத்து வழி நடத்துவீராக. அதிசயங்களை காணப்படுங்க ராஜா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அடுத்தபடியாக நம்முடைய விசுவாசிகள் அநேக கடன் பிரச்சனையில் உள்ளார். அதில் கடனிலிருந்து தேவன் அவர்களை வெளியேற்றும்படியாகவும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வெளியில கூட ராஜா எங்களோட விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மாத வாக்குத்தத்தம்படி ஆண்டவரே உன்னை அதிசயங்களை காணப்பனவேன்னு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இன்று ஆண்டவரே அநேக குடும்பங்கள் ஆண்டவரே கடன் என்ற ஆண்டவரே பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பங்களும் இருக்கு ராஜா. எல்லா கடன் பிரச்சனைகளும் எங்களோட விசுவாசிகள் ஆண்டவரே வெளியேற ஆவியான தாம் அவங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆண்டவரே ஒரு குறைமை இராதபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நிறைவாக நீர் நடத்தும்படியே நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அடுத்தபடியாக நம்முடைய ஆலய விரிவாக்க பணிக்கான பணிகள் தடையில்லாமல் துவங்கப்படவும் தேவைகளை யாவையும் தேவன் ஏற்ற இடத்துல சந்திக்கும்படியே நம் ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. இந்த வேளையில கூட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த ஆலயத்துக்காக நன்றி ஆண்டவரே. சீக்கிரத்தில் நாங்கள் விரிவாக்க பணியை ஆண்டவரே நாங்கள் துவங்க தடையில்லாமல் துவங்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. அப்பா, வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசைகளை அனுப்புவீராக ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே அப்பா ஆலயம் விரிவாக்க பணி துவங்கவும் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையை நீர் கட்டி முடிப்பீராக. எல்லா தேவைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. கடைசியாக நம்மளுடைய இந்திய தேசத்தில் சுவிசேஷத்துக்கு ஒரு திறந்த வாசல் உண்டாகும்படியாகவும் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். அதுக்காக பாரத்தோடு ஜெபிப்போமா? ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். எங்கள் இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்பீராக ராஜா. எங்களுடைய தேசத்தில் சுவிசேஷத்துக்கு ஆண்டவரே எந்த ஒரு தடைகளும் இராதபடி ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீர் கர்த்தர். அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவரே நாங்கள் தீவிரமாக சுவிசேஷத்தை நாங்கள் ஆண்டவரே பிறருக்கு சொல்ல கர்த்தர் கிருபை தருவீராக ஆண்டவரே. தடைப்பட்டிருக்க ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கொடுப்பீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பின்மாரியை அப்பா எங்களுடைய நாட்களை நாங்கள் காண உதவி செய்வீராக. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி கர்த்தாவே. நன்றி ராஜா. இந்த வெளியில கூட விசேஷ தேவையுள்ளவர்கள் உங்களுடைய வலது கருத்தை உயர்த்தவும். விசேஷ தேவைக்காகவும் ஆண்டோடைய வார்த்தைகளுக்காக கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக ராஜா. இந்த வெளியில கூட ஆண்டவரே தேவையோடு உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தர் காண்கிறீர் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்தறிகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் என்ன வேண்டுதலோடு வந்திருந்தாலும் என் தேவன் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையினால் அவர்களை திருப்தியாக்கி ஆண்டவரே நீர் அவர்களை நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து போகிறோம். ஆவியானவர் நீர் ஆண்டவரே பேசுவீராக. உம்முடைய தாசன் மூலமாய் இன்று எங்களோட என்ன வார்த்தைகளை கொடுக்க நீர் சுத்தமா இருக்கிறீரோ உம்முடைய சத்திய வார்த்தைக்கு நேராக எங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவி நாமத்தினால் கர்த்தர் அதமாக்குவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நாளிலே ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே கூட தொடர்ச்சியாக நம்ம யாத்ராமத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களுடைய பிரயாணங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம்.
இது கொஞ்சம் உபதேசங்களாக இருப்பதினாலே புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருப்பது போல தெரியும். ஆனால் நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு நாள் செங்கடல் ஓரத்திலே பயங்கரமான ஒரு கொண்டாட்டம். இஸ்ரவேல் மக்கள் ஆடி பாடி தம்புருவை வாசித்து மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, கைகளில் ஆயுதங்கள் இல்லை. ஆனால் யுத்தமும் இல்லாமல் இரத்தமும் இல்லாமல் பட்டயமும் இல்லாமல் ஆண்டவர் அற்புதமாக பார்வோனின் கையிலிருந்து அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. ஆகவே அவர்கள் மகிழ்ச்சியிலே அந்த இடத்திலே ஆடி பாடி சந்தோஷமாய் அந்த நாளை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் அடுத்த 3 நாளைக்குள்ளே ஒரு சோதனை வரப்போவது அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது தலைகால் தெரியாமல் ஆடவும் கூடாது. கஷ்டப்படும் பொழுது எல்லாமே போச்சுன்னு சொல்லி சோர்ந்து விடவும் கூடாது. எல்லா நிலைமையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் என கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இவங்க ஒரே ஆட்டம் பாட்டம் ஆரவாரம் பயங்கரமாக அவர்கள் சந்தோஷத்திலே துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த கொண்டாட்டம் எல்லாம் போதும், இப்பொழுது இவர்களை சூர் வனாந்தரத்தின் வழியாய் அழைத்து செல் என்று சொன்னார். உடனே அந்த மக்களை சாதாரணமாய் போக வேண்டிய பாதையில் நடத்தாமல் ஒரு வனாந்தரத்தின் வழியாக மோசே அழைத்து செல்கிறார். மக்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் நம்ம வழக்கமா போற வழியை விட்டு வேற வழியில மோசே கொண்டு போகிறார் என்று அவர்களுக்கு புரியவில்லை. முதல் நாள் ஆனது, 2வது நாள் ஆனது, தண்ணீர் கிடைக்கவில்லை. கையில் இருந்த தண்ணீர் எல்லாம் செலவழிந்து விட்டது. 3வது நாள் பயங்கரமான தாகம். ஏன்னா ஒரு மனிதன் 3 நாள் வரை தான் தாகத்தை பொறுத்து கொள்ள முடியும். அதன் பின்பு அவனால் தாகத்தை பொறுத்து கொள்ள முடியாது, மரித்து போய்விடுவான். குழந்தைகள் அழுகிறது, பெண்கள் எல்லாம் சோர்ந்து போய்விட்டார்கள். இந்த நேரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கோபமாய் வருகிறது. ஏன் எங்களை இந்த வனாந்தர வழியாய் அழைத்து கொண்டு வந்தாய் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் மோசேயை நோக்கி முறுமுறுக்க துவங்கினார்கள். இப்படி அவர்கள் போய்கொண்டிருக்கிற வேளையிலே திடீரென்று ஒரு இடத்திலே தண்ணீர், ஏராளமாய் தண்ணீர். உங்களுக்கு ஒரே சந்தோஷம். காஞ்ச மாடு கம்பங்கொலையில போடுற மாதிரி எல்லாம் தண்ணியில போய் பாஞ்சாங்க. ஆனா அந்த தண்ணியை குடித்த உடனே எல்லாருக்கும் வயிற்று பிடிங்க அடிக்க ஆரம்பித்து விட்டது. ஏன்னா அது கசப்பான கெமிக்கல் நிறைந்த ஒரு தண்ணீர். அவசரத்துல தாகத்துல குடிச்சாங்க பாருங்க, அவ்வளவுதான், எல்லாருக்கும் வயிற்றால போக ஆரம்பித்து விட்டது. பயங்கரமான வியாதி. மக்கள் முறுமுறுத்து கொண்டிருக்கிற வேளையிலே மோசேக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கர்த்தரை நோக்கி அவர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட பொழுது தண்ணீர் ஆரோக்கியமாய் மாறினது. ஹல்லேலூயா. அதன் பின்பு அவர்கள் அந்த தண்ணீரை குடித்தார்கள். அந்த இடத்தில் கர்த்தர் அவர்களுக்கு சில நியமங்களை கற்றுக் கொடுத்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, வியாதியை கொண்டு வந்த தண்ணீரை ஆண்டவர் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தண்ணீராக மாற்றினார். இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் தெய்வீக சுகம் கொடுக்கிற ஒரு தேவன். அவர் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இஸ் த டிவைன் ஹீலர். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாராவின் அனுபவத்திலிருந்து நாம் சில கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் உண்டு. ஆகவே இந்த காலை வேளையிலே மதுரமாக மாறிய மாரா என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாரா டர்ன்ட் ஸ்வீட். நாம் யாவரும் யாத்ராம புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். The book of Exodus chapter 15 verses 22 to 27. யாத்ராமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22 முதல் 27 வசனங்கள் வரை. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே 2 அனுபவங்களை இஸ்ரவேலர்கள் கடந்து வருகிறார்கள். பின்வருகிற இந்த 2 அனுபவங்களை நம் வாழ்க்கையில் நாமும் கடந்து வரும் பொழுது பாடுகளின் மத்தியிலும் விசுவாசத்தோடு நாம் வாழ முடியும். முதலாவது இஸ்ரவேலர் கடந்து வந்த அனுபவம் குறைவின் அனுபவம். தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்கார்சிட்டி. குறைவின் அனுபவம். இதுவரைக்கும் சந்தோஷமாய் ஆடினார்கள், பாடினார்கள், கொண்டாடினார்கள். ஆனா 3 நாளுக்குள்ள கொண்டாட்டம் அந்த இடத்திலே முறுமுறுப்பாய் மாறினது. சந்தோஷம் அந்த இடத்திலே துக்கமாய் மாறினது. வாழ்க்கை என்பது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. இன்றைக்கு சிரிப்பவர்கள் நாளைக்கு அழுவார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறாரு, இன்னைக்கு ஒருவேளை நீ அழுதுட்டு இருக்கலாம், ஆனா நாளைக்கு கர்த்தர் உன்னை சிரிக்க வைப்பார். இன்னைக்கு உன்னை பார்த்து அநேகர் சிரித்து கொண்டிருக்கலாம், நாளைக்கு அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். வாழ்க்கை என்பது அதுதான். அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவதாக கொண்டாட்டம் இப்பொழுது குறைவின் அனுபவத்துக்குள் கடந்து செல்லும்படி செய்தது. அந்த இடத்திலே அவர்கள் தாகத்தோடு இருக்கிற நேரத்தில் தண்ணீர் அங்கே திரளாய் காணப்பட்டது.
சந்தோஷமாய் அந்த தண்ணீரை குடிக்கலாம் என்று போனால் அது கசப்பான ஒரு தண்ணீராய் மாறிவிட்டது. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது, இஸ்ரவேல் மக்கள் மாரா என்கிற இடத்துக்கு வந்தபோது, மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால், அந்த மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அந்த தண்ணீரை குடிக்க அவர்களால் முடியாதிருந்தது. அதனால் அந்த இடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. மாரா என்று பெயரிட்டார்கள். மாரா என்கிற எபிரேய வார்த்தைக்கு கசப்பு என்று அர்த்தம். அல்லேலூயா. மாரானா என்ன அர்த்தம்? கசப்பு. நகோமி என்றால் என்ன அர்த்தம்? இனிப்புன்னு அர்த்தம். நகோமினா என்ன அர்த்தம்? இனிப்பு. அதனால்தான் நகோமி சொல்றா, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறாள் என்று கூப்பிடுங்கள். ஏன்னா ஆண்டவர் சர்வ வல்லவர் என் வாழ்க்கையை கசப்பாகி விட்டார் என்று சொல்லி அந்த நகோமி ஆரம்பத்தில் புலம்புகிறாள். ஆனா ரூத்தின் கடைசியில நம்ம பார்க்கிறோம், நகோமியை கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றினார். மாறாளா இருந்த அவள் வாழ்க்கையை கர்த்தர் நகோமியாய் மாற்றினார். இந்த காலை வேளையிலே கசப்பான ஒரு வாழ்க்கையோடு நீ இந்த இடத்தில் வந்திருக்கலாம். உள்ளத்தில் பலவிதமான கசப்புகளோடு வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உன்னை மதுரமாய் மாற்ற விரும்புகிறார். அந்த இடத்திலே தண்ணீரை பார்த்தால் பார்ப்பதற்கு நன்றாய் இருக்கிறது, நல்லா தெளிந்த தண்ணீர். இவர்கள் ஆவலோடு கூட அவசர அவசரமா அந்த தண்ணீரை குடிச்சிட்டாங்க. குடித்த அப்புறம் தான் தெரிகிறது அது பயங்கரமான விஷம் நிறைந்த ஒரு தண்ணீர், ஒரு கெமிக்கல், ஏதோ ஒரு வகையான கெமிக்கல் அதுல இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு விஞ்ஞானி சொல்கிறார். அப்போ அந்த தண்ணீரை குடித்த உடனே 2 விஷயங்கள் நடந்ததாம். இது விஞ்ஞான பூர்வமாய் சொல்றாங்க. முதலாவதாக வயிற்றுப்போக்கு உண்டாக ஆரம்பித்தது. அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்துல ஏற்கனவே உடம்புல தண்ணி சத்து இல்லாம இருக்கிறாங்க, இப்ப வயிற்றுப்போக்கு உண்டாக ஆரம்பித்து விட்டது. அந்த விஞ்ஞானி சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடித்தது நிமித்தம் இன்னும் தாகம் உண்டாக ஆரம்பிச்சிடுச்சான். ஏற்கனவே தாகம், இப்ப மேல மேல தாகம் உண்டாக ஆரம்பித்து அவர்கள் மோசேயை பார்த்து முறுமுறுக்க துவங்குகிறார்கள். உன்னை நம்பி வந்தமே, எங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிறாய் என்று சொல்லி மோசேயை நோக்கி புலம்ப ஆரம்பித்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவம் நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடத்தை உணர்த்துகிறது. இந்த மாரா என்பது உலகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. மாரா என்பது உலகத்தின் இன்பங்களை குறிக்கிறது. உலகத்தின் இன்பங்கள் பார்ப்பதற்கு நன்றாயிருக்கும். சாராயத்தை குறித்து பைபிள் சொல்லுது, பார்ப்பதற்கு பலபலவென்று இருக்குமா. சாராயம் எப்படி இருக்குமா? நீங்களாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருப்பீங்க. பார்க்க பலபலன்னு இருக்குமா. ஆனா குடித்தவுடன் உள்ள போய் அது என்ன பண்ணிடுது? மனுஷனை மிருகமாய் மாற்றி விடுகிறது. சாராயம் குடிக்காத வரைக்கும் ஒருத்தன் நல்லவனா இருப்பான், குடிச்ச அப்புறம் வாயிலிருந்து வரும் பாருங்க வார்த்தைங்க, அவன் அப்படியே மிருகமாய் மாற்றி விடுகிறார். பார்க்க அது பளபளப்பாய் தோன்றும், ஆனால் அது மனிதனை கொல்லுகிற விஷம். இன்னைக்கு பாருங்க, எத்தனை 60 பேருக்கு மேல விஷ சாராயத்தை குடித்து இறந்து விட்டார்கள். அப்ப மனிதன் பார்ப்பதற்கு அழகாய் தோன்றுகிற உலக இன்பத்தை தேடி ஓடுகிறான், ஆனால் முடிவிலே அது அவன் வாழ்க்கையிலே மரணத்தை கொண்டு வந்து விடுகிறது. அதை போலதான் மாராவின் தண்ணீர் பார்ப்பதற்கு நன்றாய் இருந்தது, குடித்த உடனே அவர்களுக்கு வேதனையை கொண்டு வந்து விட்டது. இந்த காலை வேளையிலே அன்பான சகோதரனே சகோதரியே, உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் அசுத்தங்கள் ஒரு நாளும் உன்னை திருப்திப்படுத்த முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே நமக்கு திருப்தியை தருகிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உலகத்தின் இன்பத்துக்குள் ஒருவன் போகும் பொழுது அது வாழ்க்கை இன்னும் அதிகமாய் கசப்பாக்கி விடுகிறது. உதாரணத்துக்கு ஒரு மனிதன் புகைப்பழக்கத்துக்கு அடிமையாய் மாறி விடுகிறான். இப்போ எங்கே பார்த்தாலும் பான் மசாலா, அதுவும் இந்த வட இந்தியாவில் இருந்து வர்றவங்களை பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு அடைக்கிடுவோம், இப்படி அடக்கி வச்சுக்கிடுவான். கொஞ்ச நாள் என்ன நடக்கும்? அந்த இடத்துல பான் மசாலாவை வச்சு வச்சு கேன்சர் வந்து விடுகிறது. நிறைய பேருக்கு கேன்சர் வருவதற்கு புகையிலையும் ஒரு காரணம். சிகரெட் பிடிக்கும் பொழுது லங்ஸ் பாதிக்கப்பட்டு விடுகிறது. அப்போ ஆரம்பத்தில் அது அவர்களுக்கு சுகமாக இருக்கிறது, சிகரெட் புகை உள்ள போகும்பொழுது சுகமாக இருக்கிறது. ஆனால் நாள் அடைவிலே அது கசப்பாய் மாறி விடுகிறது. உலகத்தின் இன்பங்கள் ஆரம்பத்தில் இன்பமாய் இருக்கும், முடிவில் அது கசப்பாய் மாறிவிடும். ஆனால் பரிசுத்த வாழ்க்கை ஆரம்பத்தில் கசப்பாய் இருக்கும், ஆனால் பழகிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடும். அல்லேலூயா. காலை வேளையில் அன்பான சகோதரனே சகோதரியே, அவர்கள் வாழ்க்கையை அந்த தண்ணீர் கசப்பானதாய் மாற்றி போட்டது. அது மாத்திரமல்ல, அந்த குறைவின் அனுபவத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் வியாதியை அது கொண்டு வந்தது. யாத்திராகமம் 15:26 நம்ம பார்க்கிறோம். எல்லோரும் சேர்ந்து வாசியுங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை
கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன், நானே உன்னை சுகமாக்கும் தெய்வம் என்றார். ஏன் சம்பந்தம் இல்லாம வியாதியை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்ல வேண்டும்? அவங்க தண்ணி குடிச்சாங்க, தண்ணி கசப்பா இருந்தது அப்படின்னு தானே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல ஏன் வியாதியை குறித்து கர்த்தர் பேசுகிறார்? அந்த இடத்துல தான் ரீடிங் இன் பிட்வீன் த லைன் அப்படின்னுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது ஒரு சம்பவத்துக்கும் இன்னொரு வசனத்துக்கும் இடையில என்ன நடந்தது என்று வேதம் விவரிக்க முடியாத பொழுது நாம் யூகிக்க வேண்டும். அப்போ என்ன நடந்தது? அந்த கசப்பான தண்ணீரை குடித்ததினால் அவர்களுக்கு வியாதி வந்தது. ஹல்லேலூயா. அப்போ உலகத்தின் இன்பங்களில் மூழ்குகிறவர்களுக்கு என்ன வந்து விடுமா? வியாதி வந்துடும். மனவியாதியும் வந்துடும், சரீர வியாதியும் வந்துவிடும். அவர்கள் அந்த மாறாவின் தண்ணீரை குடித்ததினால் வியாதிப்பட்டார்கள். ஏற்கனவே 3 நாள் தண்ணீர் இல்லாம உடம்புல பலன் இல்லாம இப்பொழுது வியாதியின் நிமித்தம், வயிற்று போக்கு நிமித்தம் அங்கங்க பாளையத்துல வயிற்ற பிடிச்சிட்டு உருள்றாங்க. ஐயோ வயிறு வலிக்கிறதே என்று சொல்லி உருள்கிறார்கள். இன்னொரு பக்கம் தாகமா இருக்கிறதே என்று சொல்லி கதறுகிறார்கள். ஒரு பக்கம் குழந்தைகள், ஒரு பக்கம் பெண்கள், ஒரு பக்கம் புருஷர்கள். இப்ப அவங்க கோபம் எல்லாம் யார் மேல திரும்பினது? மோசே மேல திரும்பி விட்டது. அவர்கள் தாங்கள் செய்த தவறை உணராதபடி மற்றவர்கள் மேல் கோபப்பட துவங்கினார்கள். அவசரப்பட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு இப்ப யார் மேல கோபப்படுறாங்க? மோசே மேல் கோபப்படுகிறார்கள். பல நேரங்கள்ல சில குடும்பங்களை நான் பார்த்திருப்பேன். பிள்ளைகள் அவசரப்பட்டு அவங்க சில முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில சில முடிவை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா அம்மா சரி கிடையாது, அதனால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. கடைசியில பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். இந்த பிள்ளைங்க செய்த தப்பெல்லாம் அப்பா அம்மா மேல போட்டுட்டு அவங்க சரியில்லை, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சொல்லுகிற அநேக சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது நாம் செய்கிற பாவங்களுக்கு நாம் தான் பொறுப்பாளி ஆகிறோம். யூத மார்க்கத்துல ஒரு வாலிப பையன் 13 வயது ஆகும் பொழுது அவனுக்கு பார் மிஷ்வா என்கிற ஒரு சடங்கை நடத்துவார்கள். பார் என்றால் மகன் என்ற அர்த்தம். பர் அல்லது பார் என்றால் மகன், மிஷ்வா என்றால் கட்டளை. அப்ப கட்டளையின் மகன் என்ன பண்ணுவாங்க? 13 வயதிலே அந்த பையனை தேவாலயத்துக்கு கொண்டு போய் அவன் கையில ஒரு வேதாகமத்தை, 5 ஆகமங்கள், மோசையின் ஆகமங்களை கொடுத்து அந்த சடங்கின் முடிவில் சொல்வாங்க, மகனே இதுவரை நீ என்னுடைய மகன், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்தேன், ஆனா இன்றையிலிருந்து நீ வேதத்தின் மகன். ஹல்லேலூயா. இனிமே உன் வாழ்க்கையில் நீ செய்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் வசனத்தின்படி நீ செய்ய வேண்டும். ஆமென். நீ நல்லது செய்தால் உனக்கு ஆசீர்வாதம், நீ தவறான முடிவு எடுத்தால் அதுக்கு நீதான் பொறுப்பு, ஒரு நாள் எங்களை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கையில பைபிளை கொடுத்துருவாங்களாம். இந்த காலை வேலையில் அன்பான தேவ பிள்ளைகளே, 13 வயது வரை தான் பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோல்ல. இப்போ அது கூட கிடையாது. 10 வயசுலேயே எல்லாம் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுதுங்க. எல்லாம் நம்ம கண்ட்ரோலை மீறி தான் எல்லாம் போயிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 13 வயது வரை தான் உங்க கண்ட்ரோல். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகள் செய்கிற தவறோ தீமையோ நன்மையோ தீமையோ அவங்க தான் பொறுப்பு. அப்போ இந்த இடத்திலே இஸ்ரவேலர்கள் அந்த தண்ணீர் நல்லதா கெட்டதான்னு தெரியாம குடிச்சிட்டு இப்போ அவர்கள் வியாதிப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, வியாதிகள் பல காரணங்களினால் வருகிறது. நான் அதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆள் வியாதிப்பட்டுட்டா அவர் ஏதோ பாவம் பண்ணிட்டாரு அதனால தான் இந்த வியாதி வந்துடுச்சுன்னு நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவர்களுக்கு அந்த வியாதி எதனால் வந்தது என்று கர்த்தர் மாத்திரமே அறிவார். அல்லேலூயா. யோபு என்ன பாவம் பண்ணார் அவருக்கு வியாதி வரும்படி? ஒரு பாவமும் பண்ணல, ஆனாலும் வியாதி வந்தது. எலிசா வியாதிப்பட்டு தான் மரித்தார். என்ன பாவம் பண்ணாரு? ஒரு பாவமும் பண்ணல, வியாதியில தான் மரித்தார். பவுல் வியாதியில கஷ்டப்பட்டார். ஆண்டவரே இந்த வியாதியை என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் எடுக்க மாட்டேன்பா, ஏன்னா அது உன்னை குட்டிக்கிட்டே இருக்கணும், உனக்கு ரொம்ப திமிரு அதிகம், ஓவரா பெருமை பண்ற, அதனால உனக்கு முள்ளு ஒன்றை நான் உடம்புல வச்சிருக்கிறேன். நீ எப்பெல்லாம் பெருமைப்படுகிறாயோ, எப்பெல்லாம் உனக்கு கர்வம் வருதோ, அந்த முள்ளு டக்குன்னு என்ன பண்ணும்? குத்தம். அப்போ நீ என்ன பண்ணுவ? நீ கொஞ்சம் அடங்கிடுவேன்னு சொல்லி பவுல் அப்பேற்பட்ட மனுஷனுக்கே உடம்புல ஒரு முள்ள ஆண்டவர் வச்சுட்டார். அப்ப அன்பான தேவ பிள்ளையே, வியாதிகள் பல காரணங்களால் வரலாம். முதலாவது இயற்கையான சில வியாதிகள் வரும். பிள்ளைங்க கிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிடாதுன்னு சொல்லுங்க, கேட்காதுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தும்ம ஆரம்பிக்குங்க, அப்புறம் சளி பிடிக்கும், ஜுரம் வரும், அதுக்கப்புறம் அழுதுட்டு உட்காந்துட்டு இருந்தேன்.
இது இயற்கையாய் வருகிற வியாதி. நேரத்தில் கவலையினால் வருகிற வியாதி. கவலை சில பேருக்கு கவலை, பல நேரங்களில் கவலையினாலே வியாதிகள் வந்து விடுகிறது. சில நேரங்களில் சாத்தானால் வருகிற வியாதிகள். அல்லேலூயா. யோபுக்கு வந்தது யாரால் வந்த வியாதி? சாத்தானால் வந்த வியாதி. சில வேளைகளில் தேவனுடைய சோதனையினால் வியாதிகள் வரும். ஆமென். சில நேரங்களில் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் வியாதிகள் வரும். பல காரணங்கள் இருக்கிறது. ஆனா இந்த இடத்தில் இஸ்ரவேலருக்கு வந்த வியாதி கீழ்ப்படியாமையினால் வந்த வியாதி. அந்த தண்ணீர் நல்லதா கெட்டதான்ட்டு மோசே செக் பண்றது முன்னாடி இவங்க போய் குடிச்சிட்டு இப்ப வியாதிப்பட்டு விட்டார்கள். அன்பான தேவ பிள்ளையே, நம் வாழ்க்கையில் எதை செய்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வோம் என்றால் நாம் பாடுகள் படுவதில்லை. அல்லேலூயா. தண்ணி குடிக்கிறது முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? யோசிச்சிருக்கணும். முதல்ல மோசே அதை குடிக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கணும். மோசே முதல்ல அதை குடிச்சு பார்த்துட்டு அவர் சொல்லியிருப்பார், இந்த தண்ணி வேண்டான். மோசே பேச்செல்லாம் இவங்க கேட்கல. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்க. இப்போ பண்ணிட்டாங்க, வியாதி வந்து விட்டது. என்ன பண்ணியிருக்கணும்? யாரை பார்த்து ஜெபம் பண்ணியிருக்கணும்? கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க? மோசையை பார்த்து என்ன பண்ணாங்களா? வாசிருங்க. யாத்ராம 15:24 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஜனங்கள் தாங்கள் வியாதிப்பட்டு வேதனைப்படும் பொழுது இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். யாருக்கு விரோதமா முறுமுறுத்தாங்களா? மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். எப்பவுமே நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு கஷ்டம் வரும் பொழுது நம்ம கிட்ட என்ன குறைன்னு சொல்லி நாம ஒரு நாள் நினைச்சு பார்க்கவே மாட்டோம். அந்த பழியை யார் மேல போடலாம் அப்படின்னு தான் பார்ப்போம். உதாரணத்துக்கு உங்களுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன விபத்துன்னு வச்சுக்கிடுங்களேன். உடனே நான் அப்பவே தெரியும், எனக்கு எதிர் வீட்டுக்காரி அமாவாசை அன்னைக்கு வெளியே எங்கேயோ போனா, கண்டிப்பா போய் மந்திரவாதிகிட்ட போய் என்ன பண்ணிருப்பா? மந்திரம் வச்சிருப்பா. அதனால தான் எனக்கு இப்படி ஆச்சு. பல நேரத்தில் நமக்கு வர்ற கஷ்டங்களை எதனால வந்தது நம்ம ஆராய்ஞ்சு பார்க்காம ஈஸியாக என்ன பண்ணிடுவோம்? அடுத்தவங்க மேலே பிரச்சனையை போட்டுருவோம். இதை வச்சு தான் நிறைய பேர் கேம் ஆடுறாங்க. நீ ஜோசியக்காரங்கிட்ட போனீன்னா, மந்திரவாதிகிட்ட போனீன்னா, அவன் சொல்லுவான், உன் வீட்டுக்குள்ளே உனக்கு யாரோ மந்திரம் பண்ணுறாங்கன்னுவான். உடனே இந்த அம்மா யோசிக்கும், வீட்டில் யார்? என் மாமியார் தான் இருக்கிறாங்க. அப்போ என் மாமியார் தான் எனக்கு என்னவோ பண்ணுது வச்சானா, அவன் உனக்கு சூனியம் வச்சுட்டான். வீட்டுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவான். இன்னைக்கு தீர்க்க தரிசனம்ன்ற பேர்ல இப்படி சிலர் இப்படிப்பட்ட குறி சொல்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எச்சரிக்கையாக இருங்க. உங்ககிட்ட குறை இருந்தால் உன்னை திருத்திக்கொள், மற்றவர்களை பார்த்து முறுமுறுக்க துவங்காதே. அல்லேலூயா. சில ஆட்களுக்கு உடம்பு வியாதி வந்தவொடனே நம்ம பாஸ்ட் சரி கிடையாது. அவர் 3 நாள் உபவாசம் இருந்து எனக்காக ஜெபம் பண்றாரா? எனக்கு இந்த வியாதி வர்றதுக்கே பாஸ்ட் தான் காரணம். அவர் ஒழுங்கா என்ன பண்றதில்ல? ஜெபம் பண்றதில்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க ஒவ்வொருவருக்காக நான் 3 நாள் உபவாசம் இருந்தேன்னா அடுத்த 6 மாசத்துல இங்க எலும்பு கூட தான் வந்து நிற்கும். உங்க பிரச்சனைக்கு யார் உபவாசம் இருக்கணும்? சபைக்காக நான் உபவாசம் இருப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா இண்டிவிஜுவலா உங்க பிரச்சனைக்கு உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் உபவாசம் இருக்கணும், நீங்க தான் ஜெபம் பண்ணணும். எங்களுக்கு ஜெபம் பண்ணலாம் டைம் இல்லை பாஸ்டர், நாங்க பிஸி பாஸ்டர். என்ன பிஸி? இந்த வாட்ஸ்அப்லயும் சோஷியல் மீடியாவிலையும் பிஸி. ஜெபம் பண்ண டைம் இல்லை, பைபிள் வாசிக்க டைம் இல்லை. ஆனால் எங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அன்பான தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துக்காக உனக்காக நீ தான் ஜெபம் பண்ணணும். காசை கொடுத்து இன்னொருத்தர் ஒரு கோபுரத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதுனால உங்களுக்கு அற்புதம் நடக்காது. ஹல்லேலூயா. இன்றைக்கு மக்களை ஆவிக்குரிய சோம்பேறிகளாக அநேகர் மாற்றி கொண்டு வருகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், நெருக்கங்கள் எதனால் வருகிறது என்று அறிந்து முறுமுறுப்பதை முதலாவது நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பு. அவன் சரி கிடையாது, இவன் சரி கிடையாது, அந்த பிரதர் சரி கிடையாது, சர்ச்சுக்கு வர யாரும் சரி கிடையாது, பாஸ்டரும் சரி கிடையாது, விசுவாசிகளும் சரி கிடையாது. யார் தான் சரி? நான் மட்டும்தான் பர்ஃபெக்ட். சபைக்கு வர யாருமே சரி கிடையாது. இப்படி முறுமுறுத்து கொண்டே நீ இருப்பாய் என்றால் தேவன் உன்னோடு கூட எப்படி இருப்பார்? முறுமுறுப்பை கர்த்தர் கேட்க சகிப்பதில்லை. ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எங்க இருப்பாரா? அவரு துதிகள் மத்தியில் இருப்பாராம். முறுமுறுக்கிற இடத்துல அவர் இருக்க மாட்டாராம். முறுமுறுப்பை விரும்புகிற ஒருவர் இருக்கிறார். நீங்க முறுமுறுக்கும் பொழுது உங்க அருகில் அமர்ந்து விடுவார். அவருடைய பெயர் தான் சாத்தான். அதனால்தான் ஃபாதர் அருமையா பாட்டு எழுதினார், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான்,
முறுமுறுத்தால் திரும்பி வருவான். முறுமுறுப்பை நிறுத்துங்கள். முறுமுறுத்தால் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய சபைக்கு சில வருஷத்துக்கு முன்பு ஒரு ஐயா வந்தார். காலில் பயங்கரமான சுகர்னால பயங்கரமான புண். அப்போ சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய அந்த புண்ணுக்காக தான் அதிகமாய் ஜெபம் பண்ண சொல்வார். நானும் ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுப்பேன். ஒரு 2 வாரம் கழித்து பாஸ்டர் புண்ணு சுகமாயிடுச்சு அப்படின்னுவார். சந்தோஷமாக இருக்கும். மறுபடியும் 2 வாரம் கழித்து பாஸ்டர் மறுபடியும் புண்ணு வந்துடுச்சுன்னுவார். இதே ப்ராசஸ் தான். எனக்கு ஒன்றும் புரியல. 1 வருஷமாக பொண்ணு சுகமாவது மறுபடியும் வருது, சுகமாவது மறுபடியும் வருது. என்ன விஷயம்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நாள் ஹவுஸ் விசிட்டிங் போயிருக்கும் பொழுது அந்த ஐயாவுடைய மனைவி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த ஆளுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் சுகமே ஆகாது அப்படின்னாங்க. ஏன் சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம் பாஸ்டர், சர்ச்சுக்கு வந்தால் அல்லே லூயா ஆமேன் எல்லாம் சொல்வார். வீட்டுக்கு வந்தால் அந்த இயேசுக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பார். இந்த முறுமுறுப்பின் நிமித்தம் இவருக்கு என்ன ஆகிறது இல்லை? சுகமே ஆகிறது இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டிய இந்த நாவு முறுமுறுத்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய இந்த நாவு எப்பொழுதும் கர்த்தரையும் மனிதர்களையும் குறை பேசி கொண்டிருப்பதினால் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க விரும்பவில்லை, துக்கப்படுகிறார். துதிக்க வேண்டிய உன் வாய் இப்படி முறுமுறுத்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஆவியானவர் நம்மை விட்டு விலகி விடுகிறார். பிசாசின் கிரியைகள் வீட்டுக்குள் வந்து விடுகிறது. அப்போ இந்த இடத்திலே இஸ்ரவேலர் மக்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு வருகிறது. அந்த குறைவின் நேரத்திலே அவர்கள் கசப்பையும் வியாதியும் பெற்றுக்கொண்டு முறுமுறுக்க துவங்குகிறார்கள். ஆனால் மோசே என்ன செய்கிறார்? 2வது அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைவின் அனுபவம். குறைவின் அனுபவத்தை ஆண்டவர் நிறைவின் அனுபவமாக மாற்றுகிறார். தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபுல்னஸ். நிறைவின் அனுபவத்தை கர்த்தர் அங்கே மோசே மூலமாய் கொடுக்கிறார். என்ன நடக்கிறது? இப்போ இஸ்ரவேல் மக்கள் மோசேயை பார்த்து முறுமுறுக்க துவங்குகிறார்கள். தண்ணி கிடையாது, வியாதிப்பட்டு கிடக்கிறோம், நீ என்ன எங்களை ஏன் கொண்டு வந்து இந்த வனாந்தரத்தில் விட்டுவிட்டா என்று சொல்லி மோசேயை பார்த்து முறுமுறுத்த பொழுது மோசே ஒரு காரியத்தை செய்கிறார். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 25வது வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசியுங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். போதும், இன்னொரு முறை வாசியுங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரச்சனை வரும்பொழுது இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க? யாரை பார்த்து முறுமுறுத்தாங்க? மோசேயை பார்த்து முறுமுறுத்தார்கள். ஆனால் அதே பிரச்சனை தான் மோசேக்கும். ஆனால் மோசே முறுமுறுக்கவில்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அல்லேலூயா. காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்ப நம் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது முறுமுறுக்க கூடாது. மாறாக கர்த்தரை நோக்கி கூப்பிட துவங்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்களை அவர் விடுதலையாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள்ல ஒரு சம்பவம். லேகியோன் என்கிற பிசாஸ் பிடித்த ஒரு மனிதன். லேகியோன் என்றால் எத்தனை? 6000 அர்த்தம். லேகியோன் என்றால் 6000. ஒரு பேய் வந்தாவே உருக்குலைஞ்சு போயிடுறாங்க மக்கள். உள்ள எத்தனை பேய் உட்கார்ந்துட்டு இருந்துதான்? 6000 பேய். அவன் வந்து அந்த பிசாசி நிமித்தம் அவன் பைத்தியம் பிடிச்சி சில நேரத்தில் ஓட ஆரம்பிச்சிருவானா. அங்கே மக்கள் எல்லாம் கூடி சங்கிலினால் அவனை கட்டுவாங்களாம். அந்த சங்கிலியை ஈஸியாக அறுத்து போட்டுருவானா. சாதாரணமான நேரத்திலே பலவீனமாக இருக்கிற அவன் அந்த பிசாசுகள் உள்ள வந்த உடனே புது பலன் வந்து சங்கிலியெல்லாம் அறுத்து போட்டுருவானா. தன்னை பிடிக்க வர்றவங்களெல்லாம் அடித்து காயப்படுத்துவானாம். அந்த பேய் உள்ள வந்த உடனே நேராக சுடுகாட்டுக்கு ஓடிடுவானா. அங்கே போய் அந்த கல்லுகளை எடுத்து உடம்பெல்லாம் கீறி கொண்டு பயங்கரமாய் கூக்குரலிடுவானா. அந்த இடத்திலிருந்து கூக்குரலிடுவானா, யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று. இவனை காப்பாற்ற ஓடினால் காப்பாற்றுகிறவர்களை அடித்து போட்டு விடுவான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் அந்த சுடுகாட்டிலே அவன் வந்து கதறுகிறான், தெய்வம் என்று ஒன்று இருந்தால் என்னை விடுவிக்க கூடாதா? இந்த பேய்களிட்டத்தில் நான் வேதனைப்படுகிறேனே என்று அவன் கூக்குரலிட்ட பொழுது கடலின் மறுகரையில் இருந்த இயேசுவின் காதுகளில் அது விழுந்தது. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, உடனே படகை அடுத்த கரை கொண்டு போங்க. சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே அடுத்த கரையில வந்து யூதர்கள் கிடையாது, யூதர்கள் அல்லாதவங்க, அங்க போனா தீட்டு வந்து விடும். தீட்டாவது ஒன்னாவது, வாங்கப்பா படகை கூப்பிட்டு படகை எடுங்கப்பான உடனே சீஷர்களுக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக இவர் இந்த நேரத்தில் படகுல வர சொல்கிறார்?
அந்த இடத்தில் படகு கரைக்கு வந்த பொழுது பிசாசு பிடித்த மனிதன் ஓடோடி வருகிறான். ஹல்லேலூயா. இயேசுவே, என்னை ஏன் வேதனைப்படுத்த வந்தீர் என்று அந்த இடத்தில் அவன் முழங்கால் படியிட்டு கதறுகிறான். இயேசு சொல்றாரு, ஒன்றும் பேசாமல் இவனை விட்டு என்ன பண்ணு, புறப்பட்டு போ. பேயெல்லாம் சொல்லுது, இவ்வளோ வருஷம் இவங்கள இருந்துட்டோம், திடீர்னு போக சொன்னா நாங்கள் எங்கே போவோம், அங்கே பன்றிகள் மேய்து அதுக்குள்ளே எங்களை அனுப்புங்கன்னு சொல்லி அவைகள் கேட்கிறது. போங்கன்ன உடனே 6000 பேய்கள் சேர்ந்து 2000 பன்றிகளுக்குள் புகுந்தது. ஹல்லேலூயா. இந்த பன்னிங்க பாதிச்சு, இவ்வளோ நாள் நாங்கள் நல்லா இருந்தோம், இந்த பேய்ங்க எங்களுக்குள்ளே வந்துச்சு, இதுக்கு மேலே வாழவே கூடாதுன்னு சொல்லி அது தற்கொலை பண்ணி செத்து போச்சு. பேயோடு 6000 பேயோடு இவன் வாழ்க்கை நடத்தினா 2 பேயோடு ஒரு பன்றியால் என்ன பண்ண முடியல, வாழ்க்கை முடியல, அது செத்து போச்சு. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பிசாசு போன பின்பு பைத்தியம் பிடித்த அவன் தெளிந்து உடை உடுத்தி அமர்ந்திருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஒரு மனிதனுக்காக பல மைல் தூரம் டிராவல் பண்ணி இயேசு வந்தார். ஆமென். காரணம், அவன் கூக்குரலிட்டான். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த காலை வேளையிலே நீ எப்படிப்பட்ட பிரச்சனையில் இந்த இடத்தில் வந்திருந்தாலும் இயேசுவே என்று நீ அழைத்தால் அவர் ஓடோடி வந்து உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அடுத்து மறுபடியும் சொல்றாரு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறார் நினைக்காதீங்க பிரதர். ஆண்டவர் இயேசு உங்க பக்கத்துல தான் இருக்கிறார், உங்க கூட தான் இருக்கிறார், உங்களுக்கு உள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கேயோ இருக்கிறார் இல்ல, யாருக்குள்ள இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனா நீ உண்மையாய் கூப்பிடுவாய் என்றால் உன்னை விடுவிக்க அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே, இந்த 20 லட்சம் ஜனங்கள் தண்ணி இல்லை, 3 நாள் ஆயிடுச்சு, வயிற்றுப்போக்கு, அவங்க தாகத்தில் துடிக்கிறாங்க, இப்படியே இருந்தால் எல்லாரும் செத்து போயிடுவாங்க, கடைசியில பார்வோனும் அவனுடைய மக்களும் என்னை தான் திட்டுவாங்க, பாரு இங்கேயாவது அவன் அடிமையா செங்கலை அறுத்துட்டு இருந்திருப்பான், எல்லாரையும் கொண்டு போய் வனாந்தரத்துல சாகடிச்சிட்டான்னு சொல்லி எல்லாரும் என்னை சொல்வார்கள், இந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யும் என்று அவன் ஜெபித்தான். அப்பொழுது என்ன நடந்தது? யாத்ராம 15வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசியுங்க. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அந்த நெருக்கத்தின் நேரத்தில் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சொல்யூஷன் எங்க தான் இருக்குது? தண்ணிக்கு பக்கத்துல தான் சொல்யூஷன் இருக்கு. ஆனா அதுல தான் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெரியல. அவன் என்னென்னவோ பண்ணி பார்க்கறான், ஆனா அந்த விஷத்தை எடுக்க முடியல. சொல்யூஷனை ஆண்டவர் பக்கத்துல தான் வைத்திருந்தார். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனிதன் தன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி கன்னியாகுமரியில் இருக்கிறவன் காசிக்கு போறான், காசியில் இருக்கிறவன் கங்கைக்கு போறான், உலகம் முழுவதும் அங்க எங்க சொல்யூஷன் எங்கன்னு சொல்லி தேடி கொண்டு இருக்கிறான். சொல்யூஷன் அங்க பக்கத்துல தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. சொல்யூஷன் எங்க தான் இருக்கிறது? பக்கத்துல தான் இருக்கிறது. மோசேக்கு ஆண்டவர் மருந்தை காண்பிக்கவில்லை, ஒரு மரத்தை காண்பித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இஸ்ரவேல் மக்கள், யூதர்கள் ஒரு பாரம்பரியம் சொல்லுது, அந்த மரம் ஒரு கசப்பான மரமா. அந்த மரம் எப்படிப்பட்ட மரம்? கசப்பான ஒரு மரத்தை மோசேக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். பயங்கரமான கசப்பு நிறைந்த ஒரு மரம். அந்த மரத்தை மோசேக்கு காண்பிக்கிறார். அடுத்து மோசே என்ன செய்கிறார்? அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே, அந்த மரத்தை அந்த மாறாவின் தண்ணீரில் மோசே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அந்த விஷ தண்ணீர் மதுரமான தண்ணீராய் மாறிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுவரை கசப்பா இருந்த தண்ணீர் அந்த மரத்தை போட்டவுடன் எப்படி மாறிவிட்டதா? அப்படியே இனிப்பாய் மாறிவிட்டது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி கசப்பான மரம் கசப்பையெல்லாம் என்ன பண்ணிவிட்டது? தண்ணியில் எடுத்துக்கொண்டு இனிமையான தண்ணீரை கொடுத்தது. ஹல்லேலூயா. நாங்கள் கிராமத்தில் இருக்கும் பொழுது கிராமத்தில் நெல்லிக்காய் மரத்தை தண்ணியில் போடுவாங்க. தெரியுமா உங்களுக்குலாம்? நெல்லிக்காய்னா இந்த நம்ம சிட்டியில் கிடைக்கிற நெல்லிக்காய் கிடையாது. பயங்கரமான துவர்ப்போடு ஒரு நெல்லிக்காய் இருக்கும் பாருங்க, அருநெல்லிக்காய். அந்த மரத்தை தண்ணியில் போட்டால் அந்த தண்ணீர் அப்படியே தித்திப்பாய் மாறிவிடும். ஆமே. ஒருவேளை இந்தியாவிலிருந்து நெல்லிக்காய் மரத்தை மோசே கொண்டு போனாரா நமக்கு தெரியல. ஏதோ ஒரு மரத்தை அவர் போட்டார். அந்த மரத்தில் இருக்கிற கசப்பு அந்த தண்ணீரில் இருக்கிற கசப்பை எல்லாம் எடுத்துக்கொண்டது. ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு, அந்த மரத்தை போட்ட உடனே அது என்ன பண்ணிச்சான், அந்த கெமிக்கலை 2ஆ பிரிச்சுதான், நல்ல கெமிக்கல் கெட்ட கெமிக்கல். அவர் சயின்டிஸ்ட் சயின்டிஃபிக்கலாக சொல்றார்.
அந்த கெமிக்கலை ரெண்டா பிரிச்சு கெட்ட கெமிக்கல் எல்லாம் என்ன பண்ணிடுச்சான், அப்படியே தண்ணிக்குள் போய்விட்டது. நல்ல கெமிக்கல் சோடியமோ ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறார். நல்ல கெமிக்கல்லாம் தண்ணியில் இருந்ததாம். அந்த கெட்ட கெமிக்கல்லாம் உள்ள போன அப்புறம் இந்த தண்ணீரை குடித்த பொழுது அதில் இருக்கிற நல்ல கெமிக்கல் வயிற்றுப்போக்கெல்லாம் சுகமாக்கி விட்டதாம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒரே மரத்தை கொண்டு ஆண்டவர் அந்த தண்ணீரை ரெண்டாய் பிரித்தார். அல்லேலூயா. கெட்ட தண்ணீர்லாம் கீழே போய் விட்டது, நல்ல தண்ணீர் மேலே வந்து விட்டது. எந்த தண்ணீர் அவர்களுக்கு விஷமா இருந்ததோ அதே தண்ணீரை கொண்டு அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கர்த்தர் வர பண்ணினார். நம்ம ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, அந்த மரம் இன்றைக்கு நமக்கு சிலுவை மரத்தை குறிக்கிறது. ஆமென். உன் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும், உன் வாழ்க்கையின் எல்லா கசப்புக்கும் வேதனைக்கும் சொல்யூஷன் உன் பக்கத்துல தான் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? வேற எங்கேயும் இல்லை. ஆண்டவர் இயேசு தான் எல்லா பிரச்சனையும் சொல்யூஷன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவரை விட்டுட்டு மனிதன் எங்க ஓடினாலும் அவன் வாழ்க்கையில் தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. உலகத்தின் எந்த மூலைக்கு ஓடினாலும், கடலின் ஆழத்துக்கு போனாலும், வானத்தில் ஒரு மனிதன் கூடாரம் போட்டாலும் அவன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் மரத்தில் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலுவை மரத்துல தான் ஆண்டவர் சொல்யூஷனை வைத்திருக்கிறார். உலகத்தில் மனிதன் எத்தனை கோடி தெய்வங்களை வணங்கினாலும் இயேசு தான் விசேஷமானவர். ஆமென். ஏன் விசேஷமானவர்? 2 விஷயங்கள் போன வாரம் கூட சொன்னேன். முதலாவதாக, மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இரண்டாவதாக, பாவமே இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்த தெய்வம் இயேசு ஒருவர் மாத்திரமே. நீ கேட்பாங்க, என்ன இயேசு இயேசுன்ற, எங்க தெய்வத்தை விட உங்க இயேசு என்ன பெரியவர்? நீங்க சொல்லணும், 2 வார்த்தையில சொல்லுங்க, பாவமே இல்லாத பரிசுத்தமான தெய்வம் நான் ஆராதிக்கிற இயேசு. இரண்டாவதாக, மனிதனுடைய பாவம் விஷமாகிய அந்த பாவத்துக்கு பரிகாரமாக சிலுவை மரத்தில் இயேசு தொங்கினார். ஹல்லேலூயா. எப்படி கசப்பான மரத்தை வைத்து கசப்பை கர்த்தர் எடுத்தாரோ அதே போல சிலுவையில் ஆண்டவர் மனம் கசந்து அழுதார். ஹல்லேலூயா. அவருடைய சரீரம் வேதனையினால் நிறைந்தது, அவருடைய இருதயம் வேதனையினால் நிறைந்தது. கசப்பின் அனுபவத்தின் வழியாய் அவர் கடந்து சென்றார். அந்த கசப்பான சிலுவை மரம் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அது இனிமையாய் மாற்றி விடுகிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு கேளுங்க, ஆண்டவர் இயேசுகிட்ட வந்த அப்புறம் எப்படி இருக்கிறீங்க பிரதர்? கர்த்தர் நல்லவர். அப்ப அன்பான தேவ பிள்ளையே, சிலுவை மரம் இயேசுவுக்கு கசப்பை கொடுத்தது. ஆனா உனக்கு எனக்கு அது எதை கொடுக்கிறது? அது எதை கொடுக்கிறது? இனிப்பை கொடுக்கிறது. அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவங்க கழுத்தில் என்ன போடுறாங்க? சிலுவை போடுறாங்க. சிலுவை என்றால் கசப்பு. ஹல்லேலூயா. ஆனா இயேசுவுக்கு அது கசப்பு, ஆனா நமக்கு அது எதுவா மாறிவிட்டது? இனிப்பாய் மாறிவிட்டது. அதனால தைரியமா சிலுவையை போடுங்க, பயப்படாதீங்க. சில பேர் மாங்கல்யத்தெல்லாம் மாத்தி சிலுவை போட்டுக்கிறீங்க. சிலுவை நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அது நமக்கு கசப்பு அல்ல, நமக்கு இனிப்பு. ஆமென். அப்போ அந்த கசப்பான அந்த தண்ணீரை இனிப்பாக கர்த்தர் அந்த இடத்தில் மாற்றினார். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசிங்க. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த மாறாவின் தண்ணீர் அருகே ஆண்டவர் மக்களை சோதித்தார். நான் சொல்றபடி நீங்க செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? என் சொல் பேச்சு கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி உங்களை நான் சோதிக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்தில் ஒரு நியமத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது என்ன நியமம், நியாயம்? தமிழ்ல நமக்கு வித்தியாசம் தெரியாம இருக்கலாம். ஆங்கிலத்துல நியமம் என்பது ஸ்டாட்யூட் ஆர் பிரின்சிபல், நியாயம் என்பது தி ஆர்டினன்ஸ் ஆர் த ரைட். அதாவது நியமம் என்பது ஒரு கொள்கை, நியாயம் என்பது ஒரு அவசர சட்டம். கர்த்தர் அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு கொள்கையை அல்லது ஒரு சட்டத்தை கொடுத்து, நீங்கள் அதற்கு கீழ்ப்படிவீர்களா, கீழ்ப்படிய மாட்டீர்களா என்று அவர்களுக்கு ஒரு சோதனையை வைத்தார். அந்த சோதனையில் அவர்கள் தோற்றார்கள். ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவரை கேட்காம அந்த தண்ணீரை குடிச்சிட்டு சோதனையில் தோற்றுவிட்டார்கள். ஆனால் அதே சோதனையை கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் நல்லவர் என்பதை நிரூபித்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். கீழ்ப்படியாத பொழுது என்ன பண்ண முடியாது? தேவனுடைய அன்பை நாம் அறிய முடியாது. கடைசியாக ஒன்றை பார்த்து நம்ம முடிப்போம்.
இந்த நிறைவின் அனுபவத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தது ஆரோக்கியமும் சுகமும். யாத்ராமம் 15:26 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இப்ப அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை நீ கவனமாய் உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை எப்படி கேட்கணும்? கவனமாய் கேட்டு கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மைனா நேராக நேர்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அவர் உனக்கு கொடுத்த நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். I am your healer. நானே உன்னை சுகமாக்கும் தெய்வம் என்றார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சுகம் 3 விதங்களில் கிடைக்கும். முதலாவது மருந்தின் மூலமாய் சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆனா அந்த மருந்தை கண்டுபிடிக்க உதவி செய்தது யாரு? அந்த மருந்தை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகளுக்கு உதவி செய்தது யாரு? ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க, இன்னைக்கு இருக்கிற 90% கண்டுபிடிப்புகள் யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். அப்போ நாம் மருந்து சாப்பிடும் பொழுது அந்த மருந்தின் மூலமாகவும் கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார். ஆமே. அப்போ சுகர் இருக்கிறவங்க மருந்து எடுக்கிறீங்கன்னா தொடர்ந்து எடுங்க. விசுவாசம் அப்படின்றது வேறு, மருந்து சாப்பிடுவதனால் நம்ம விசுவாசம் போயிடாது. அப்போ மருந்து என்பது மருந்தின் மூலமாக கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். பைபிளை நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு அந்த அத்திப்பழ அடையை போட சொன்னார். போட்ட பொழுது சுகம் உண்டானது. அப்போ ஒரு மருந்தை வைத்து கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். தீமோத்தேயுக்கு அடிக்கடி வயிற்று பிரச்சனை, அவர் அடிக்கடி வயிற்றுப்போக்கு. அப்போ பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே அடிக்கடி உன் வயிற்று பிரச்சனைக்காக கொஞ்சம் திராட்சை ரசம் குடி என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ மருந்தின் மூலமாகவும் கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவதாக மருந்து இல்லாமலும் கர்த்தர் சுகம் கொடுப்பார். ஆமே. மருந்தின் மூலமாய் கொடுத்தாலும் மருந்து இல்லாமல் கொடுத்தாலும் சுகம் கொடுப்பவர் யாரு? ஆமா, அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க. மருந்து கொடுப்பவர் மருத்துவர், சுகம் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, நல்லா உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, பிரதர், மருந்து கொடுப்பவர் மருத்துவர், ஆனா சுகம் கொடுப்பவர் கர்த்தர். ஆமா, டாக்டர் காலில் போய் விழுந்துடக்கூடாது. டாக்டர் நீங்க தான் தெய்வம் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது. டாக்டர் காலை பிடிக்காதீங்க. அவர் மருந்து மட்டும்தான் கொடுக்க முடியும். எத்தனை பேர் கொரோனாவில் ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னு கை தூக்க வேண்டாம். ஆனால் இன்னைக்கு நீங்க ஏன் உயிரோடு இருக்கிறீங்க? டாக்டர் கொடுத்த மருந்தா? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிடுங்க. கொரோனாவில் என்ன மருந்து கொடுக்கணும்னு யாருக்குமே தெரியல. அதனால டோலோ 650 என்ன பண்ணிட்டு இருந்தாரு? டாக்டர் கொடுத்தார். நாம அதுதான் மருந்து நினைச்சு சாப்பிட்டோம். டோலோ 650 நம்மளை காப்பாத்தல, ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கும் கொரோனா வந்தது, ஆனா ஆண்டவருடைய கிருபையினால சுகம் அடைந்து இன்னைக்கு உங்களுக்கு முன்பாய் நின்று கொண்டு இருக்கிறேன். அப்ப அன்பான தேவ பிள்ளையே, மருந்தின் மூலமாகவும் கர்த்தர் சுகம் கொடுக்க முடியும், மருந்து இல்லாமலும் கர்த்தர் சுகம் கொடுக்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் சுகம் பெற கர்த்தர் வைத்திருக்கிற ஒரே ஒரு நிபந்தனை, என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. There is a connection between obedience and healing. சுகத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் பிரமாணங்களுக்கும் யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை தருவார். நீ பிசாசு என்ன பண்ணிட்டான், தந்திரமாக இன்றைக்கு ஒரு சில ஊழியர்கள் மூலமாக ஆண்டவர் நம்மை பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கி விட்டார். கிருபைக்கு நாம் கீழாக வந்து விட்டோம், ஆகவே நாம் எந்த பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை என்று துணிகரமாக போதிக்கிறார்கள். நம்ம அதுக்குள்ள போனோம்னா நேரமாகிவிடும். 10 கட்டளைகள் வேண்டாம் என்று இங்க இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா? 10 கட்டளைகள் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? பிரமாணமே வேண்டாம் என்றால் அப்போ தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிங்க, கனம் பண்ணுங்க அப்படின்ற பிரமாணம் வேணான்னா பிள்ளைங்களுடைய நிலைமை என்ன? களவு செய்யாதிருப்பாயாக என்கிற பிரமாணம் வேண்டான்னா இன்னைக்கு திருடர்களுடைய பாடு கொண்டாட்டமாகி விடாதா? பிறனுக்கு யாதொன்றையும் இச்சியாதே என்று சொல்லுகிற பிரமாணம் நமக்கு வேண்டாம் என்றால் அப்ப யாருடையதை வேண்டும் என்றால் யார் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாமே.
அப்போ இப்படிப்பட்ட தவறான துருபதேசக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு சுகத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் ஒரு சமாதானம் உண்டாகிறது. ஆமென். அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க கீழ்ப்படியலைன்னா வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அதுங்க பயந்து பயந்து தான் வரும். ஐயோ அப்பா பேச்சை கேட்கல, 6 மணிக்கு வீட்டுக்கு வான்னு பொண்ணை சொல்கிறாரு, அது 8 மணிக்கு வருதுன்னா பயந்து பயந்து தான் வரும். அப்பா என்ன பண்ண போகிறாரு? திட்ட போகிறாரு, நம்ம கீழ்ப்படியிலையே. அப்போ கீழ்ப்படுகிற பிள்ளை 6 மணிக்கு உள்ளே வரும்போது அதை தலையை நிமித்திட்டு தைரியமாக என்ன பண்ணும்? வரும். கீழ்ப்படுகிற பிள்ளை தாய் தகப்பனோடு ஒரு சமாதானத்தில் இருக்கும். அப்ப நீ தேவனுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் கீழ்ப்படிந்தால் உனக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு சமாதானம் இருக்கும். உனக்கும் தேவனுக்கும் இடையில சமாதானம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உன் சரீரத்தில் சுகம் உண்டாகிவிடும். அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படுகிறவர்களுக்கு வாதைகள் இல்லை, கீழ்ப்படுகிறவர்கள் சுகம் அடைவார்கள். ஒரு கேள்வியோடு நான் முடிக்கிறேன். கீழ்ப்படியாதவர்களோ? பதில் நான் சொல்ல மாட்டேன், நீங்களா கெஸ் பண்ணிக்கிடுங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கு வாதைகள் இல்லை, கீழ்ப்படியாதவர்களுக்கோ? என் கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்தால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்று உனக்கு வராது, நானே உன்னை சுகமாக்கும் தேவன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலே எங்களோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் வாழ்விலே மாறாவாக இருக்கிற காரியங்கள், கண்ணீராய் இருக்கிற காரியங்கள், கவலைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே நீர் சந்தோஷமாக மாற்ற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் அதை கை கொண்டு நாங்கள் உற்சாகமாக எல்லாவற்றையும் செய்யும்படியாக, உமக்காக வைராக்கியமாய் வாழும்படியாக, ஓடும்படியாக தேவனே உதவி செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மை பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கை கொண்டு எங்களுடைய ஆண்டவரே தலைமுறைகளை உமக்கு நேராக வழிநடத்துகிறவர்களாக எங்களை நீர் மாற்ற போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு கட்டத்தையும் உடைய கருத்தில் தருகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உடைய கட்டத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே ஒவ்வொன்றையும் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.